வணக்கம் என் இனிய உறவுகளே. நம் இணையவழி வகுப்புகளை பற்றி அறிய டாக்டர் ஆர் தமிழ் அகாடமி என்ற நம் செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இதுவரை யுஜிசி நெட் பழைய வினாத்தாள்களிலிருந்து ஒரு 30 வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 31வது வினாவிலிருந்து பார்க்கலாம். ஆதி உலாவின் தலைவன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிவபெருமான், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், திருமால் என்று. விடை எதுவோ அதை எழுதுங்கள். அடுத்தது 32வது வினா. குலோத்துங்கன் எனும் புனைப்பெயரில் எழுதுகின்ற கவிஞர் யார் என்பது மு. மேத்தா, நா. பிச்சமூர்த்தி, அப்துல் ரஹ்மான், டாக்டர் வாசே குழந்தைசாமி. இதற்கான சரியான விடையை எழுதி கொள்ளுங்கள். அடுத்த வினா. அரசமய கொள்கையை உருவாக்கியவர் யார்? ராமானுஜர், திருநாவுக்கரசர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆதிசங்கரர். இதில் யாரோ அவர்களை குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது 5 சீர்களால் வரும் அடி. நெடிலடி, அளவடி, சிந்தடி, கழி, நெடிலடி. அடுத்த வினா 35வது வினா. தீவகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒளி, நெருப்பு, விளக்கு, சூரியன் என்பது. இதில் சரியான விடையை தெரிவு செய்து கொள்ளுங்கள். 36வது வினா. தமிழில் பண்பாடு என்ற சொல்லை கல்ச்சர் என்ற சொல்லுக்கு இணையாக பயன்படுத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரநாத முதலியார், பம்மல் சம்பந்த முதலியார், மறைமலை அடிகள், திருவிக. இதிலே சரியான விடையை தெரிவு செய்து கொள்ளவும். அடுத்த வினா. முதல் தமிழ் அகராதியை எழுதியவர் யார்? பெர்சிவல் பாதிரியார், வீரமாமுனிவர், ராபர்ட் டி நுபிலி, ஜி.யு. போப் அவர்கள். அதற்கு அடுத்த வினா 38வது வினா. ஞானபீட பரிசு பெற்றது எந்த நாவல் என்பதுதான். சித்திரப்பாவை, வேங்கையின் மைந்தன், பாவை விளக்கு, நெஞ்சின் அலைகள். இதில் சரியான விடையை தெரிவு செய்க. 39வது வினா. கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பாரதிதாசன், கண்ணதாசன், வைரமுத்து, தமிழன்பன். அடுத்த வினா 40வது வினா. குமரகுருபரர் இயற்றியது இதிலே எந்த நூல் என்பதுதான். நந்தி கலம்பகம், திருவரங்க கலம்பகம், மதுரை கலம்பகம், தில்லை கலம்பகம் என்பது. இப்போது நான் சொல்லுகின்ற விடைகளோடு உங்களுடைய விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.